வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கின்ற அனைத்து தோழ தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. வணக்கம் ஐயா. ஒரு வீட்டுல 3 பேருக்கு சனிதசை நடந்தால் லக்னம் வேறுபட்டால் கும்பம், மீனம், தனுசு, இதனுடைய நன்மை தீமை என்னவென்று விளக்க முடியுமா ஐயா? இது ஒரு நல்ல கேள்வி. ஒரே வீட்டுல ஏகதசைன்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுல 3 பேருக்கு ராகுதசை, 5 பேருக்கு ராகுதசை நடந்தா அந்த குடும்பம் க்ளோஸ், 10 பேருக்கு சனிதசை நடந்தா அந்த குடும்பம் க்ளோஸ். அப்படியெல்லாம் ஜோதிடத்தை ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட முடியாதுங்க. ஒரே வார்த்தையில ஜோசியம் சொல்றவரு, கடவுளோட பேர்ல மந்திரம் சொல்றவரு, சித்தர்கள் பேர்ல போய் ஒளிஞ்சிக்கிறவரு, பரிகாரம் சொல்லி நாகதோஷம், கடவுள் சாபம் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றது ஜோசியம் கிடையவே கிடையாதுங்க. ஜோசியம் என்ன? உங்களுடைய தனி ஜாதகத்துக்கு உங்க தசாநாதன் என்ன செய்ய போறாரு? தசாநாதன சனியா இருக்கட்டுமே, அவரு குரு சுக்கிரனுடைய தொடர்புல, பௌர்ணமி சந்திரனோட தொடர்புல இருக்கிறாரு அப்படின்னா அந்த லக்னத்தின் வலிமைக்கு ஏற்ற நன்மையை செஞ்சுதாங்க ஆகணும். அவர் எந்த லக்னமா இருந்தா, ஒரு கடக லக்னமா இருக்கிறாரு, சிம்ம லக்னமா இருக்காரு. இப்ப கடக லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டுல வந்து உட்காந்துறாரு, சுக்கிரன் உச்சமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குரு விருச்சகத்துல இருந்து பாக்குறாரு. இந்த சனி தசை கெடுக்குமா? எப்படி கெடுக்கும்? அப்படி கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டும். ஏன் விருச்சகத்துல குருவை போடுறோம்? விருச்சகத்துல இருக்கக்கூடிய குரு இவரை பாப்பாரு, சனியை பாப்பாரு, லக்னத்தை பாப்பாரு. லக்னாதிபதியை லக்னத்திலே போடுங்க, கடக லக்னமும் கடகராசியாவே போடுங்க. சனி தசை அட்டகாசமான பலனை செய்யுமே. ஆனா இந்த இடத்துல சனி தசை சின்ன வயசுல, நீங்க அந்த வயசு அமைப்புகள் நான் சொல்றேன், அந்த நட்சத்திர அமைப்புகள்ல வரல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒருவேளை இந்த அமைப்புகள்ல போட்டுங்க. அவரே வந்து மீன லக்னமா இருக்கிறாரு. மீன லக்னமாக இருந்து 3ஆம் இடத்துல மறைஞ்ச சனி அட்டகாசமான பலனை செஞ்சுதானேங்க ஆவாரு. எந்த ஒருத்தர் ஜோசியத்தை அப்படியே குடும்பமா ஒரு பலன், அப்படியே ஒரு டீமா ஒரு பலன், 30 பேருக்கு ஒரு பலன், நீங்கள் இந்த நட்சத்திரக்காரரா இருந்தா உங்களுக்கு இப்படி, நீங்க 17ஆம் நம்பர்ல பிறந்துட்டீங்கன்னா அப்படின்னு சொல்றது ஜோசியம் கிடையாதுங்க. நமக்கு அந்த மாதிரியான வியூவர்ஸ் தேவையே இல்லைன்றதுனாலதான் அழகா தெளிவா நிறுத்தி நிதானிச்சு ஒவ்வொரு தனிநபரும் ஒரு தனிநபரும் வேற வேற மாதிரி, உங்களுடைய கை ரேகை மாதிரி, உங்களுடைய கண்ணுல இருக்கக்கூடிய அந்த லென்ஸ் மாதிரி ஒருத்தருக்கும் தனித்தனி ஜாதகம்ங்க, தனித்தனி டிஎன்ஏ. அப்போ உங்களுடைய வாழ்க்கை மாதிரி கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்களா? 10 ஒபாமா இருக்கிறாங்களா? 100 எலன் மஸ்க் இருக்கிறாங்களா? 10,000 ட்ரம்ப் இருக்கிறாங்களா? இருக்க மாட்டாங்க. ஒரே ட்ரம்ப். அந்த ஒருத்தர் தான் எல்லாத்துலயும் ஸ்பெஷலா இருப்பாரு. அந்த ஒருத்தர் தான் அதிகாரமானவர். ஒரே ஒரு விக்னேஸ்வரன் தான். விக்னேஸ்வரனை இமிட்டேட் பண்ணி பலர் பேசலாம், விக்னேஸ்வரனை தாக்கி பேசலாம், விக்னேஸ்வரர் போட்டோ வச்சு ஒருத்தர் பேசுவாரு, அவரெல்லாம் பேசிட்டோம். ஆனா நான் தான் விக்னேஸ்வரர். அவர் போட்டோ வச்சு பேசுறதுக்காக அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல, என்ன வச்சு பேசுறாருன்றதுக்காக எனக்கு சம்மந்தம் இல்ல. அப்போ நான் தான் விக்னேஸ்வர். என் போட்டோ வச்சுக்கிட்டு ஒருத்தர் பேசுறாரு, என் பொம்மை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பேசுறாரு, ஏஐல என்ன மாதிரி இப்படி 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 பண்ணி பேசுறாரு, அதுல நான் ஆயிட முடியாதுல்ல. அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல சனி தசை நடக்குது, சனி லாப சனியா இருக்கிறாரு, பாசிட்டிவா சொல்லுவோம். குரு சுக்கிரனோட தொடர்புல அப்படியே கடக லக்னமா எடுத்துக்கங்க, 11ஆம் இடத்து சனியா எடுத்துக்கங்க. சனி தசை 20 வயசுல வர்ற மாதிரி போடுங்களேன், அட்டகாசமான பலன்ல சனி தசையில கோடியில சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப எப்பங்க அந்த சனிக்கு எடுப்பாரு? அதே கடக லக்னத்துக்கு இதே சனிய அப்படியே என்ன பண்ணுங்க, 8ஆம் இடத்துல போடுங்க, கூட ஒரு செவ்வாயை போடுங்க, லக்னத்துல ராகுவை போடுங்க, சந்திரனை அப்படியே நீச்சமா விருச்சகத்துல போடுங்க, லக்னத்துக்கு எந்த விதமான குருவோட தொடர்பு சுக்கிரனோட தொடர்பு இல்லாம போட்டுருங்க. இந்த சனி தசை நடுரோட்டுக்கு எடுத்து வரும், காலை உடைக்கும், படுத்த படுக்கையாக்கும், அவரை கொண்டு சிறையில அடைக்கும், அசிங்கப்படுத்தும், நோய் வர வைக்கும். இதே சனி தசை தானே. அப்ப பொத்தாம் பொதுவா உங்க வீட்டுல 10 பேருக்கு சனி தசை, அதனால நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு சொல்றது ஜோதிடம் கிடையாதுங்க. உங்களுடைய லக்னம் நீங்களே டிஃபரெண்ட் பண்ணிருக்கீங்க. மீன லக்னமா இருந்தா சனி லாபாதிபதியா வருவாரு, விரையாதிபதியா வருவாரு. கும்ப லக்னமா இருந்தா சனி விரையாதிபதியா வருவாரு, லக்னாதிபதியா வருவாரு. இன்னும் 2 லக்னம் கொடுத்தீங்க. எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த ஆதிபத்தியத்தை அந்த கிரகம் உங்களுக்கு தரணும். எப்படி தரும்? ஆதிபத்தியத்தின் ரீதியா, காரகத்தின் ரீதியா உங்களுக்கு கொடுக்கும். இது தாங்க ஜோதிடமே தவிர குடும்பத்துல 6 பேருக்கு சனி தசைங்க அதனால கஷ்டங்க, 7 பேருக்கு ராகு தசைங்க அதுக்கான நஷ்டங்க. அப்போ ஒரு குடும்பத்துல 10 பேருக்கு சுக்கிர தசை இருந்தா அது கோடீஸ்வர குடும்பமா? அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? அப்படிலாம் இல்லைல்ல. உண்மையிலே மிகப்பெரிய உயர்வுல இப்ப இருக்கிறவங்க யாருமேங்க நல்லா பாத்தீங்கன்னா யோக தசையின் அடிப்படையிலையும் சுபத்துவ தசையின் அடிப்படையிலையும் தான் நல்லா இருக்காங்களே தவிர, 10 பேர் வீட்டுல எல்லாம் சுக்கிர தசை அதனால அவங்க கோடீஸ்வரங்க. இந்த வீட்டுல சரி, வீட்டுல 10 பேர் மீன லக்னம், மீன லக்னம் 10 பேருக்கும் 8ல இருக்கிற சுக்கிர தசை நடக்குதுன்னா 8 அந்த குடும்பமே நோயாளி குடும்பம், குடும்பத்துக்கே தீர்க்க முடியாத நோய் இருக்குன்னு வரும். இந்த இடத்துல என்ன சொல்லுவீங்க? அப்போ பொத்தாம் பொதுவான அமைப்பு இல்ல பிரதர். தனி நபர் ஜாதகத்தை எடுத்துக்கங்க. அதுக்குதானே லைவ் செய்யறோம், லைவ்ல அழகா எக்ஸ்பிளைன் பண்றோம், லைவ்ல இது டீட்டெயிலா சொல்றோம்ல. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தனித்துவமா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சரிங்களா?
நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.